இருந்துச்சு ப்ரோ காணோம். நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டேன். எல்லாமே வந்து டூப்ளிகேட் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் தான். இந்த ஸ்கூல் டைம்ல பிரியாணி வாங்க காசு இருக்காது. அந்த டைம்ல சரி குஸ்கா 25 ரூபாய் 30 ரூபாயோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குஸ்கா வாங்கி சாப்பிடுவோம். பட்டனாலே சால்னா தானே செம்மையா வெந்திருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ஜூஸியா இருக்கு. நெய்யோட ஃபிளேவர்லாம் நல்லா தெரியுது இப்போ அந்த பிரியாணில. இங்கே நான் நினைச்சது தப்பு தான். வெல்கம் டு மதுரை பொண்ணுங்க. நான் வந்து அபிநயா வந்துடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோச்சட வர ஒரு வேலையா வந்தோம். அந்த வேலை நடக்கல, பசிக்குது, சாப்பிட போறோம். நம்ம நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபுட் பிளாக் வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி மதுரையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மதுரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மதுரையில இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் எங்க கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்மளோட பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போலாம். ஆனா ஒரு முட்டை குஸ்கா, ஒரு சிக்கன் பிரியாணி, தலைக்கறி, மட்டன் சுக்கா ஒன்று, இதுக்கெல்லாம் முன்னாடி 2 வீச் பரோட்டா சாப்பிட எடுத்துட்டு வந்துருக்கேன். சொல்லியாச்சு வந்துடும். நம்ம கேட்டதுல வீச் பரோட்டா வந்துச்சு. பீச் பரோட்டா கூடவே தலைக்கறியும் கொடுத்துட்டாங்க, மட்டன் சுக்காவும் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது சில கடையெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஸ்மெல்லு, கடலெண்ணெய் ஸ்மெல்லாம் வந்து வரும். ஆனா இந்த மட்டன் சுக்கா பக்கத்துல கொண்டு வரும்போதே பாண்டி கோவில் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அதே ஸ்மெல் எக்ஸாக்டா வருது. சாப்பிடுவோம். ரோஸ்ட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பட் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண வேணாம், கிரேவியாவே எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ரோஸ்ட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்துக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து லைட்டாக மட்டன் வந்து லைட்டாக வேகாத மாதிரி இருக்கு. சூப்பராக வேகலை, நல்லா வெந்திருக்கு, சாப்பிட்ற மாதிரி வெந்திருக்கு. ரோஸ்ட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக கிரேவி இறங்கி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ரோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி சூப்பராக இருக்குது மட்டன் சுக்கா டேஸ்ட். பீச் பரோட்டாவோட ட்ரை பண்ணலாம். ஒரு சால்னா ஒரு கிரேவியோட பீச் பரோட்டா, மட்டன் சுக்காவோட ட்ரை பண்ணிட்டோம், நல்லா இருந்துச்சு. பட் பட்டனாலே சால்னா தானே. நீங்க வெறும் பரோட்டா வாங்கி சாப்பிட்டாலும் ஒர்த்து தான். அப்படியே தலைக்கறி போலாம். காது கண்ணு இருந்துச்சு ப்ரோ காணோம். கண்ணு வேணும். கண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். கண்ணு, நாக்கு காணோம். இதுங்க தேடுறேன். நாக்கு மனுஷனே இல்ல தெரியுமா. நாக்கு சாப்பிட போறேன் நானு. தலைக்கறியோட பீச் பரோட்டா கிரேவியோட. கண்டிப்பா தலைக்கறி வாங்கி பீச் பரோட்டா வச்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களோட சால்னாலாம் ஊற்றி மஸ்ட் ட்ரை. வறுத்து வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு வறுத்து தலைக்கறி சூப்பரா இருக்கு. 25 வருஷம் ஆச்சு. நம்மகிட்ட ஸ்பெஷலிஸ்ட் சாப்பாடு இருக்கு, மீன் சாப்பாடு, மட்டன் சுக்கா இருக்கு, சிக்கன் சுக்கா இருக்கு, குடல் இருக்கு, தலைக்கறி இருக்கு, காடை இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு. இதெல்லாம் நம்மள்ட்ட ஸ்பெஷலிஸ்ட். மத்தியானத்துல நைட்டு வந்து ரைஸ் ஐட்டம் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு, சிக்கன் 65 இருக்கு, போன்லெஸ் இருக்கு, பெப்பர் சிக்கன் இருக்கு, சில்லி சிக்கன் இருக்கு, செட்டிநாட்டு சிக்கன் இருக்கு, குஸ்கா இருக்கு, பிரியாணி இருக்கு. மத்தியானத்துல 11 டு நைட்டு 11. உங்க பேர் என்ன? என் பேர் குணசேகரன். நம்ம வேலை ஆரம்பத்துலேருந்து வேலை பார்த்தது ஹோட்டலில் தான். அதனால ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் ரெஸ்டாரண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. எல்லாம் பிடிக்கும். எல்லாமே வந்து டூப்ளிகேட் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் தான். என்ன சாப்பிட்டா உங்க கடையில ரொம்ப நல்லா இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும்னா குஸ்கா சாப்பிடுங்க, ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். பிரியாணி இருக்கு. அடுத்து நம்ம கேட்ட இந்த கடையிலையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோட சொன்னாங்க குஸ்கான்னு. அதனால குஸ்கா ஆர்டர் பண்ணிட்டோம். முட்டை குஸ்கா கேட்டோம், அவுச்ச முட்டை காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஆம்லேட் போட்டுட்டு இருக்காங்க. குஸ்கா ட்ரை பண்ணலாம். குஸ்காவோட மட்டன் சுக்கா வச்சு ட்ரை பண்ணலாமா? நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டேன். குஸ்கானா இப்படி பிரியாணியில் இருக்க ரைஸே அப்படியே எடுத்து வந்து கொடுப்பீங்களா, இல்லை குஸ்கா வேற பிரியாணி வேறையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் நினச்சது தப்பாக கூட இருக்கலாம். இங்கே நான் நினச்சது தப்பு தான். குஸ்கா வந்து தனியாக தான் கொடுத்து, பிரியாணி தனியாக தான் இருக்குது. ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். குஸ்கா சாப்பிட்டுட்டு இருக்கோம், சூப்பராக இருக்குது. குஸ்கா நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஸ்கூல் டைமில் பிரியாணி வாங்க காசு இருக்காது. அந்த டைமில் சரி குஸ்கா 25 ரூபாய் 30 ரூபாயோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குஸ்கா வாங்கி சாப்பிடுவோம். குஸ்கா ஒருத்திங்க வந்தீங்க அப்படின்னா கம்மியான பட்ஜெட்டில் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் குஸ்கா கிரேவி வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நம்ம குஸ்காவுக்கு வந்து முட்டை தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் கேட்டுனோம். நம்ம கேட்ட மாதிரியே பெப்பர் போட்டு ஆம்லேட் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே சாப்பிடலாம். ஸோ முட்டை குஸ்காவும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீஸ் செம்மையாக வெந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ஜூஸியாக இருக்குது. பிரியாணி வச்சு சிக்கன் பீஸ் கிரேவியோட வச்சு கொடுத்துருக்குறாங்க. நெய்யோட ஃப்ளேவர்லாம் நல்லா தெரியுதுப்பா அந்த பிரியாணியில். ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பிரியாணி சூப்பராக இருக்குது. இந்த தலைக்கறியும் பிரியாணி பீச் பரோட்டா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. பிரியாணி மட்டும் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அதிகமான நெய் கொஞ்சம் திறக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நம்ம வாங்கியிருந்த எல்லா ஐட்டமுமே
அந்த ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. சாப்பிட்டு எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கடைக்கு எதுக்கு வரலாம் அப்படின்னா, ஒரு வீட்டு முறைப்படி சாப்பாடு இல்லை அப்படின்னா வந்து பந்தியில சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது டேஸ்ட் எல்லாமே. தலைக்கறி பந்தியிலாம் நம்ம சாப்பிட்டது கிடையாது. தலைக்கறியோட டேஸ்ட் நல்லா இருந்தது. மித்தபடி நம்ம சாப்பிட்ட மட்டன் சுக்கா, கிரேவி, உங்க கொடுத்த அந்த குழம்போட டேஸ்ட், பிரியாணியோட டேஸ்ட் எல்லாமே வந்து ஒரு பந்தியில் நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும், பிரியாணிலாம் கடை பிரியாணி மட்டும் எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த பந்தியிலலாம் சாப்பிடும்போது நெய் அதிகமாக முந்திரி எல்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரியாணியாக தான் இருந்தது. முந்திரி இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு பிரியாணியாக தான் இருந்தது டேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு இந்த கடை ஒரு நல்ல சாய்ஸு. கடையோட லொக்கேஷன் என்ன அப்படின்னா, கடையோட பேர் SS கோனார். நம்ம தேனி மெயின் ரோடில் TVS ரப்பர் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அதனோட ஃப்ரண்ட் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து கடை இருக்கும். SS கோனார் இந்த சைடு போனீங்க அப்படின்னா ஒரு நான்வெஜ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட் இந்த ஸ்பாட்டு. ஆம்பியன்ஸ்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன தலைக்கறி, மட்டன் சுக்காய், பிரியாணி இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல் இருக்கும், நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மதுரை ரிலேட்டட் ஃபுட்டு, மதுரையில் உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி மதுரை ரிலேட்டடான விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.